இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் விசஸ் பாரதிய சாட்சிய அதிநியத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க போற செக்ஷன் 7 and 8 ஆஃப் BSA அண்ட் செக்ஷன் 9 and 10 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். ஓகே, இப்ப செக்ஷன் 7 என்ன சொல்லுதுன்னா, facts necessary to explain or introduce fact and issue or relevant fact. சோ இப்போ ஒரு ஃபேக்ட் இருக்கு, அந்த ஃபேக்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவோ விளக்கம் கொடுக்கவோ இல்ல அந்த ஃபேக்ட வச்சு இன்னொரு ஃபேக்ட் இன் இஷ்யூ, அதாவது பிரச்சனைக்குரிய பொருண்மைய தொடர்பு படுத்துறதோ இல்ல அதை வந்து கொண்டு வரக்கூடிய விஷயமோ இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய விஷயங்களோ தொடர்புடையதுதான் அப்படின்னு இந்த பிரிவுல சொல்லியிருக்காங்க. சோ என்னென்ன விஷயங்கள்லாம் வரும், அதை எப்படி வந்து இல்லஸ்ட்ரேஷன்ஸோட ரிலவென்ட் பண்றது, இதுக்கு சம்பந்தப்பட்ட கேஸ் லாஸ் எல்லாம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் எக்ஸ்பிளைன் ஆர் இன்ட்ரடியூஸ். சோ ஒரு சங்கதி, அந்த சங்கதிய விளக்கம் கொடுக்கறதா இருக்கலாம், இல்ல அந்த சங்கதிய கொண்டு வரதா இருக்கலாம். அடுத்து அந்த சங்கதிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கலாம், இல்ல மறுதளிக்க கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம். ஒரு பர்சனுடைய ஐடென்டிட்டி, அதாவது இந்த பர்சன் தான் இந்த குற்றத்தை செஞ்சிருப்பாரு அப்படின்னு வெளியிடக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம். அது பர்சனோடது மட்டும்தான் கிடையாது, எனிதிங்னு கொடுத்திருக்காங்க. அப்ப பர்சனை தவிர மற்றைய பொருட்களா இருக்கும் பட்சத்தில் கூட நம்ம அதை ரிலவென்ட்னு எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்ப இந்த பெண்ணை இந்த பர்டிகுலர் பர்சன் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. சோ அது மாதிரி ஒரு பர்டிகுலர் பெண் இருக்குன்னா அதையுமே நம்ம தொடர்புடைமை ஆக்கிக்கலாம். இந்த பர்சன் தான் இந்த பெண்ணை யூஸ் பண்ணுவாரு, இந்த சம்பவம் நடந்த இடத்துல இந்த பெண் இருந்தது, இவர் தான் இந்த குற்றத்தை செஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தொடர்பு படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஃபிக்ஸ் டைம் ஆர் பிளேஸ். சோ எந்த நேரத்துல இந்த குற்றம் நடந்திருக்கும் இல்ல எந்த இடத்துல இந்த குற்றம் நடந்திருக்கும் அப்படின்னு நிர்ணயிக்கிறதுக்கும் இந்த சங்கதி உதவும் சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருது, அதுல வந்து இந்த பர்சன், அதாவது ஓசிபிகேஷன் சொல்லுவாங்க, இந்த பர்டிகுலர் டைம்ல அந்த பர்டிகுலர் பர்சனுடைய உடல் இறந்து போயிருந்ததுன்னா இந்நேரம் ரிகர் மார்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது உறைஞ்சு போயிருக்கும். இப்ப அதனுடைய உரைப்புத்தன்மை எவ்வளவு இருக்கு, அப்ப எத்தனை மணி நேரத்துக்கு முன்னாடி இவங்க இறந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு டைம் பிக்ஸ் பண்ணுவாங்க. அடுத்து எந்த இடத்துல அந்த சம்பவம் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அந்த ஆர்ஜிகர் ரேப் கேஸே எடுத்துக்கோங்களேன், அது நிறைய குற்றச்சாட்டுகள் வருது. செமினார் ஹார்க்குள்ளார இருக்கிற மாதிரி எந்த விதமான எவிடன்ஸும் கிடைக்கல, இது வெளியில எங்கேயாவது நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அந்த வெளியில நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய சாட்சியம் ஏதாவது கிடைக்கணும். அப்படி கிடைச்சிச்சுன்னா அதையும் நம்ம தொடர்புடைய ஒரு பொருண்மையா எடுத்துக்கலாம். இந்த இடத்துல நடந்திருக்க வாய்ப்பு இல்ல, இந்த இடத்துல நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம நிர்ணயிக்கிறதுக்கு ஒரு சங்கதி தொடர்புடைய சங்கதியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ரிலேஷன் ஆஃப் பார்ட்டிஸ். சோ ரிலேஷன் ஆஃப் பார்ட்டிஸ் போது இப்ப நம்ம அந்த கிரேஷ்மா கேஸ் எடுத்துக்கலாமே, அதுல அவங்க மாமா தான் போயிட்டு பாய்சன் வாங்கிட்டு வருவாரு. ஓகேவா, பாய்சன்ன்றது ஹெர்பிசைடு அவங்க யூஸ் பண்ணிருப்பாங்க. சோ இந்த மாதிரி அந்த பர்சன், அதாவது அந்த விஷம் கொடுத்த பர்சனுக்கும் அந்த விஷம் வாங்கிட்டு வந்த பர்சனுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கு இல்லையா. சோ இந்த ரிலேஷனுமே ஒரு தொடர்புடைய பொருண்மை தான். அவங்க மாமான்றதுனால அந்த விஷத்தை அவர் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு நம்ம கொண்டு வரலாம். இதுவும் தொடர்புடைய ஒரு பொருண்மையாக தான் கருதப்படும். ஓகேவா. அடுத்து இதுல ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட் நம்ம பார்ப்போம், பேப்பர் மேக்கப். இது என்ன பேப்பர் மேக்கப் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்க வந்து கொலை செய்யறாங்க, கொலை செஞ்சுட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறாங்க. சோ இத வந்து ஒரு ஐ விட்னஸ் பாக்குறாரு. அந்த ஐ விட்னஸ் பார்த்த உடனே அவருக்கு என்ன தோணுதுன்னா, அந்த இந்த மாதிரி தாடி வச்சு இந்த இடத்துல மறு இருக்கிற பர்சன், குள்ளமா குண்டா இருக்கிற பர்சன் தான் இந்த குற்றத்தை செஞ்சாரு அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, அது போல இருக்கக்கூடிய பல விதமான பர்சன்ஸ வந்து ஒன்னா நிக்க வைப்பாங்க. அப்போ அதே அங்க அடையாளங்கள் இருக்கிற மாதிரியே மத்திய பர்சனுக்கும் இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணுவாங்க, இல்ல அது மாதிரி உருவாக்கியாவது நிக்க வைப்பாங்க. இது பேப்பர் மேக்கப். இன்னொன்னு சொல்லணும்னா, இப்போ ஒரு குருடா இருக்கிற ஒரு பையன் தான் வந்து இந்த கொலையை செஞ்சான்னு நான் சொல்றேன்னா, அப்ப அந்த கண்ணு இந்த மாதிரி கருப்பு துணி கட்டப்பட்டிருந்தது, இல்ல கண்ணு வந்து இப்படி மேல் நோக்கி இருந்தது அப்படின்னு நான் சொல்றேன்னா, அதே மாதிரி வடிவத்துல இருக்கிற மாதிரியான பர்சன்ஸ் தான் நிக்க வச்சிருக்கணும். இல்ல அதே மாதிரி கண்ணுல வந்து துணியை போட்டுதான் மிச்ச பர்சன்ஸும் நிக்க வைக்கணும். இதுதான் பேப்பர் மேக்கப் அப்படின்னு சொல்றது. ஓகேவா. இது எந்த இடத்துல பயன்படுத்துவாங்க அப்படின்னா, டு எஸ்டாப்ளிஷ் த ஐடென்டிட்டி ஆஃப் பர்சன் அப்படின்னு வரும்போது
டெஸ்ட் ஐடென்டிபிகேஷன் பரேட் அப்படின்னு சொல்லுவோம். அதுல ஒரு விட்னஸ் வந்து அவர் எந்த அளவுக்கு அவருடைய சாட்சியத்துல தெளிவா இருக்காரு, இவர் தான் அக்யூஸ்ட் அப்படிங்கறத எந்த அளவுக்கு அவர் வந்து தெளிவா இருக்கிறாரு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றதுக்காக தான் இந்த டெஸ்ட் ஐடென்டிபிகேஷன் பரேட் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணப்படுது. ஓகேங்களா? சோ ஒரு டெஸ்ட் ஐடென்டிபிகேஷன் பரேட்ல அந்த அக்யூஸ்டோட ஒப்பீனியனை கேட்கணும். அந்த அக்யூஸ்ட் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நோட் பண்ணணும். அவர் எப்படி பட்ட ஒப்பீனியனை கொடுத்தாரு அப்படிங்கறதையும் அவங்க நோட் பண்ணணும். அப்படி ஒரு ரிப்போர்ட் நோட் பண்ணலன்னா அந்த டெஸ்ட் ஐடென்டிபிகேஷன் பரேடே வந்து இன்வாலிட்னு சொல்ற அளவுக்கு கூட கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்ப நம்ம வந்து இல்லஸ்ட்ரேஷன்ஸ் பாத்துருவோம். அதுக்கப்புறம் டீடைலா இந்த டெஸ்ட் ஐடென்டிபிகேஷன் பரேட எப்படி எல்லாம் பார்க்கலாம், எங்கெங்கெல்லாம் டெஸ்ட் ஐடென்டிபிகேஷன் பண்ணலாம் பண்ண முடியாதுன்றத தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் ஏ. சோ இவர் தான் இந்த உயிலை எழுதினாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும் பொழுது அவர் இது போன்ற இந்த பர்டிகுலர் டேட் அன்னைக்கு அவருடைய நிலைப்பாடு எப்படி இருந்துச்சு, அந்த ப்ராப்பர்ட்டியோட நிலை எப்படி இருந்துச்சு, அவர் அந்த ப்ராப்பர்ட்டிய உயில் எழுத வேண்டிய என்ன கட்டாயம் இருந்தது, இப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம தொடர்புடைய பொருண்மைகளா எடுத்துக்கலாம். ஏ அப்படிங்கிறவர் பி அப்படிங்கிறவர் மேல வழக்கு போடுறாரு. என்ன காரணம் சொல்றாருன்னா, அவதூறான விஷயங்களை வந்து இவர் வந்து சரியான பர்சன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவருடைய கான்டாக்ட் சம்பந்தப்பட்டு ஒரு விஷயத்த வந்து சொல்றாரு. சோ இவங்களுக்கு ஆல்ரெடி இந்த விஷயங்கள் இருக்கு, இந்த பொசிஷன் ரிலேஷன்ஸ் இருக்கு அப்படின்னும் போது அது வந்து இன்ட்ரோடக்டரி ஃபேக்ட் தான். ஸோ ஃபேக்டின் இஷ்யூக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபேக்டா தான் அது விளங்குது. அதனால இதை ரெலவெண்டா எடுத்துக்கலாம். ஆனா இப்ப அந்த ஏவுக்கும் பிக்கும் ஆல்ரெடி டிஸ்பியூட் இருந்துச்சு. ஆனா இந்த அவதூறா பேசியிருக்கிறாரு இல்லையா, இதோட அது சம்பந்தப்பட்டு இல்ல, கனெக்ட் ஆகி இல்ல அப்படின்னா அது இர்ரெலவெண்ட், அது இதனுடைய சாட்சியமா எடுத்துக்க முடியாது, இந்த சங்கதியை நம்ம தொடர்பு படுத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த மாதிரியான டிஸ்பியூட் இந்த லேபிளான வேர்ட்ஸ் பேசினார்ல அதுக்கு ஒரு காரணமா இருக்கு அப்படின்னா அது ரெலவெண்டா எடுத்துக்கலாம்னு சொல்லுவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா ஏக்கும் பிக்கும் ஆல்ரெடி பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது வந்து அதனாலதான் இந்த கெட்ட வார்த்தையை அவர் பேசியிருக்காரு. இந்த மாதிரியான டிஸ்கிரேஸ்ஃபுல் கான்டாக்ட் ஏட்ட இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்றாரு அப்படின்னா அந்த சமயத்துல அதை நம்ம வந்து சாட்சியமா எடுத்துக்கலாம். ஆனா அப்படி இல்லைன்னா அதை இன்ட்ரோடக்டரி டு ஃபேக்டின் இஷ்யூவா எடுத்துக்க முடியாது, அண்ட் இட் இஸ் இர்ரெலவெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சி. ஏ வந்து ஒரு கிரைமுடைய அக்யூஸ்டு. ஸோ அவர் என்ன பண்றாருன்னா அப்ஸ்காண்ட் ஆயிடுறாரு. ஸோ அவர் அந்த கண்டக்ட் சப்சிக்வெண்ட் நம்ம வந்து செக்ஷன் 6ல பார்த்தோம் இல்லையா. ஸோ அவர் இந்த விஷயத்த செஞ்சிருப்பாரா அப்படின்னு பார்க்கும்போது அவர் எஸ்கேப் ஆயிடுறாரு. ஸோ இதை வந்து நம்ம ரிலவெண்ட் ஃபேக்டா எடுத்துக்கலாம். ஆனா சப்போஸ் அதுல சடன் அண்ட் அர்ஜென்ட் பிசினஸ்க்காக தான் நான் போனேன் அப்படின்னு ஏ வந்து ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா அந்த சமயத்துல இது ரிலவெண்டா எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ஸ்காண்ட் ஆனது ரெலவெண்டா எடுத்துக்கலாம். எப்ப எடுத்துக்கலாம் அப்படின்னா அதை ஏ ப்ரூவ் பண்ணாத வரைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏ வந்து பி மேல வழக்கு போடுறாரு. என்ன காரணத்துக்காக அப்படின்னா ஒரு கான்ட்ராக்ட வந்து உடைக்கிறதுக்கு காரணமா இருந்திருக்கிறாரு. யாரு? பி. என்னன்னா சி அப்படிங்கிற பர்சன் வந்து ஏ அப்படிங்கிற பர்சனுடைய கம்பெனில வேலை பார்க்குற ஒரு ஆளு. அவரை வந்து நான் உனக்கு இதை விட பெட்டர் ஆஃபர் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து பி அவருடைய கம்பெனிக்கு இழுத்துக்க பாக்குறாரு. சோ இப்ப இது எதை வச்சு ப்ரூவ் பண்ண முடியும்னா சி வந்து அதை சொல்லிட்டே நின்னுடுறாரு அந்த கம்பெனியை விட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப சி வந்து அவருடைய எக்ஸ்பிளனேட்டரி கான்டாக்ட் வந்து பிய பத்தின கான்டாக்டா கொடுக்குது. சோ பி தான் வந்து உங்களோட பெட்டர் ஆஃபர் கொடுக்கறதா சொன்னாரு, அதனாலதான் உங்க வேலையை விட்டு போறேன் அப்படின்னு இவர் சொல்றாரு இல்லையா. சோ இத வந்து எக்ஸ்பிளனேட்டரி கான்செப்டுக்கு கீழே கொண்டு வந்து இந்த ஃபேக்ட செக்ஷன் 7க்கு கீழே ரிலவெண்டா எடுத்துக்க முடியும். அடுத்து இ. ஏ வந்து ஒரு தெஃப்டோடைய அக்யூஸ்டா இருக்காரு. அந்த ப்ராப்பர்ட்டி, அதாவது திருடு போவோம் அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து பி அப்படிங்கிற ஒருத்தவர்கிட்ட கொடுக்குறாரு. பி என்ன பண்றாருன்னா அதை கொண்டு போய் ஏ உடைய ஒய்ஃப் கிட்ட கொடுத்து இது வந்து ஒளிச்சு வைங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏ வந்து உங்களை ஒளிச்சு வைக்க சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்ப இந்த பி உடைய ஸ்டேட்மெண்ட் வந்து ரிலவெண்டா அப்படின்னா ரிலவெண்ட் தான். ஏன்னா இந்த இடத்துல அவங்க என்ன சொல்றாங்க, அந்த எவிடன்ஸ் வந்து ஒரு சப்போர்ட்டிவ் எவிடன்ஸா இருக்கு. இது திருடிட்டு வந்திருக்காரு, இது ஒளிச்சு வைங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இது வந்து சப்போர்ட்டிவ் எவிடன்ஸா இருக்கு. அடுத்து எஃப் பொறுத்த வரைக்கும் ஏ அப்படிங்கிறவங்க வந்து ஒரு
ரயாட்ல இருக்காங்க. சோவா ஓகேவா? சோ ஒரு கலகம் ஏற்படுது. இந்த கலகத்தினுடைய தலைவரா இவர் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும்போது அதை ப்ரூவ் பண்றதுக்கு அந்த கூட்டம் இருக்கு இல்லையா, அந்த கூட்டம் எல்லாமே வந்து கூச்சலிடுறாங்க அந்த தலைவரை பத்தி அப்படின்னும் போது இது எல்லாமே நம்ம வந்து தொடர்புடைய பொருண்மையா எடுத்துக்கலாம். ஆஸ் பர் ஃபேக்ட் எக்ஸ்பிளைனிங் ஆர் இன்ட்ரோடியூசிங். ஓகேங்களா? சோ இந்த இல்லஸ்ட்ரேஷன் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கே வந்து ஒரு ஈஸியான மெத்தட் இருக்கு. அது என்னன்னா, இதுல இருக்கக்கூடிய எல்லா ஃபர்ஸ்ட் லெட்டரும் எடுத்துக்கோங்க. W. ஸோ டபிள்யூன்றது வில், அடுத்து எல்ன்றது லேபிளான வேர்ட்ஸ், ஏ அப்படிங்கிறது அப்ஸ்காண்ட் ஆகுறது, சி வந்து கான்டெக்ட சொல்லுது, எஸ் வந்து ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி அண்ட் ஆர் வந்து ரயாட். ஸோ இந்த மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். WLA CSR. ஸோ விமென் லா அசோசியேஷன் CSR காப்பியை எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ W ஃபார் வில், L ஃபார் லைபிள், A ஃபார் abscond, C ஃபார் கான்ட்ராக்ட் ஆர் கான்டக்ட், S ஃபார் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி, R ஃபார் ரயாட். செக்ஷன் 7 டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேட் சம்பந்தப்பட்ட கேஸ் பிளஸ் பார்க்கலாம். இன்றி தமிழ் செல்வன் இந்த கேஸ்ல 2015 வால்யூம் 1 லா வீக்லி கிரிமினல் 5. ஸோ இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கன்சர்ன்டு வித் நான் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட். ஸோ நான் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் தான் இந்த டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேடை வந்து கண்டக்ட் பண்ணணும். அதே ஜூரிஸ்டிக்ஷன்ல உள்ள நீதித்துறை நடுவர் பண்ணக்கூடாது. ஆர் ரெண்டாவது விஷயம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அக்யூஸ்டு போட்டோ பப்ளிக் மீடியால வந்திருக்க கூடாது. அடுத்து அவங்க அன்ரீசனபிள் டிலே அப்படிங்கிறத பண்ணிருக்க கூடாது. ஸோ டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேடுன்னும் போது அவர் அரெஸ்ட் பண்ண உடனே அவரை வந்து டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேடுக்கு கொண்டு போகணும். அண்ட் அதை வந்து ஒரு ஆள்வரை இல்லாத ஒரு நீதித்துறை நடுவர் தான் விசாரிக்கணும். அதுக்கப்புறம் அதை வந்து எந்த விதமான பப்ளிக் மீடியாலையும் அவருடைய போட்டோவை போட்டிருக்க கூடாது. அப்பதான் நீங்க வந்து டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேடுன்றத பண்ணணும். ஸோ அன்ரீசனபிள் டிலேக்கு இன்னொரு ஒரு ஃபேமஸான கேஸ் இருக்கு. இன்றி நாராயணசாமி 2016 வால்யூம் 3 MLJ கிரிமினல் 23. ஸோ இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, question of fact unreasonable delay இருக்கு அப்படின்னா accused cannot claim tip as a matter of right. ஸோ unreasonable delayவா இருக்கு அப்படின்னும் போது அவங்க வந்து டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேட் அப்படிங்கிறத ஒரு மேட்டர் ஆஃப் ரைட்டா அக்யூஸ்ட் கிளைம் பண்ண முடியாது. டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேட செக்ஷன் 54A ஆஃப் CRPC படிதான் நடத்தணும். அண்ட் இது வந்து ஒரு நான் ஜூரிஸ்டிக்ஷனல் மேஜிஸ்ட்ரேட் தான் நடத்தணும்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஒரு CJM தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இந்த நான் ஜூரிஸ்டிக்ஷனல் மேஜிஸ்ட்ரேட் தான் இந்த டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேடை வந்து கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, இது ஜென்ரலா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அடுத்து சாஹிர் முகமது விஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ், AIR 1993 SC 931. ஸோ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் டெக்காய்டி அப்படின்ற ஒரு விஷயம் நடைபெற்றிருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு ஐடென்டிபிகேஷன் பரேட் கண்டக்ட் பண்றாங்க. எந்த விதமான டவுட்டும் நீதிமன்றத்துக்கு வரல அப்படின்னா அதை வந்து ஒரு எவிடன்ஸா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஆனா அது ரெலவென்ட் ஃபேக்டா எடுத்துக்கலாம். ஆனா இப்ப அந்த ஐடென்டிபிகேஷன்ல ஏதாவது ஒரு சந்தேகங்கள் வந்துருச்சுன்னா, உண்மையா இந்த பர்சன் அவர் கண்டுபிடிச்சாரா, இல்ல அதுல ஏதாவது ஒரு அன்ரீசனபிள் டிலேயோ இல்ல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு கோர்ட் வந்து கன்சிடர் பண்ணாங்கன்னா அந்த ஐடென்டிபிகேஷனையே ரத்து செய்ய செட்டசைட் பண்ண கோர்ட்டுக்கு அது. அடுத்த கேஸ் ராஜேஷ் கோவிந்த் ஜகேஷா ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா, AIR 2000 SC 160. ஸோ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு டெஸ்ட் ஐடென்டிபிகேஷன் பரேட் அப்படிங்கிறது உடனடியா நடத்தப்பட வேண்டியது. அதுல ஏதாவது ஒரு காலதாமதம் ஏற்படுது இல்ல ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு காலதாமதம் ஏற்படுது அப்படின்னும் போது அக்யூஸ்டுக்கு பெனிஃபிட் ஆஃப் டவுட் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பிரபாவர் வஹேரா ஸ்டேட் ஆஃப் ஒரிசா, AIR 1997 வால்யூம் 2 கிரிமினல் 108. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எனக்கு மெமரி லாஸ் ஏற்பட்டுருச்சு, அதனால என்னால வந்து கரெக்டா இந்த பர்சன் தான் அந்த விஷயத்த செஞ்சாரு அப்படின்னு என்னால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொன்னா அதை எக்ஸ்கியூஸ் பண்ணுவாங்களான்னா பண்ண மாட்டாங்க. இட் கேனாட் பி டிஸ்கவுண்டட் அப்படின்னு இந்த வழக்குல டிசைட் பண்ணிருப்பாங்க.
ஒரு டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேட் எப்படியெல்லாம் செய்யணும்னு ஒரு கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து செக்ஷன் 9 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்லையும் இப்போ இருக்கக்கூடிய பாரதிய சாட்சிய அதிநயத்தில் செக்ஷன் 7லையும் இருக்கு. ஸோ இதை வந்து என்ன நடைமுறையை பின்பற்றி ஃபாலோ பண்ணணும் ஒரு அக்யூஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அப்படின்னா செக்ஷன் 54A ஆஃப் சிஆர்பிசி, செக்ஷன் 54 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். ஓகேங்களா? அடுத்து இது போலீஸ் ஸ்டேஷன்ல தான் பண்ணணுமா அப்படிங்கிற கொஸ்டினுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல பண்ணக்கூடாது. பிகாஸ் போலீஸ் வந்து அந்த இடத்துல ப்ரெசன்ஸ் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க கிட்ட ஏதாவது ஒரு பாயிண்ட்டை சொல்லி கொடுத்து இவங்க தான் அந்த ஆளு, இவங்களை கண்டுபிடி, 3ஆவதுல நிற்கிற ஆளு, 4ஆவதுல நிற்கிற ஆளு அப்படின்னு காமிச்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கிறதுனால போலீஸ் இந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னும் போலீஸ் ஸ்டேஷன்ல இது நடத்தப்படக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து இந்த ஐடென்டிஃபிகேஷன் பரேடா இப்போ யார் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா மேஜிஸ்ட்ரேட் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுவும் எந்த நீதிபதி இதை விசாரிப்பாங்களோ அந்த மேஜிஸ்ட்ரேட்டே வந்து இந்த ஐடென்டிஃபிகேஷன் பரேடா கண்டக்ட் பண்ணக்கூடாது. நான் ஜூரிஸ்டிக்ஷனல் மேஜிஸ்ட்ரேட், அதாவது இந்த ஆழ்வரைக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய வேறொரு நடுவர் தான் இந்த ஐடென்டிஃபிகேஷன் பரேடை வந்து கண்டக்ட் பண்ணணும். அடுத்து 4வது பாயிண்டா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரே ரிலிஜனாவோ இல்ல ஒரே விதமான உடல்வாகு, நேச்சர், அடுத்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களை தான் ஒன்னா நிக்க வைக்கணும். ஒரு ஏற்றத்தாழ்வோடு இருக்கவங்க, ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணக்கூடியவங்களை வந்து நம்ம வச்சிருக்க கூடாது. ஒரே மாதிரி இருக்கக்கூடிய பர்சன்ஸை தான் வைக்கணும். அண்ட் எத்தனை பர்சன்ஸ் வைக்கணும்னா அட்லீஸ்ட் 5 to 10 மெம்பர்ஸ் ஆவது இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்து ஒரு விட்னஸ்க்கு இப்ப நம்ம காமிக்கிறோம், அதே பொசிஷன்லயே அந்த சஸ்பெக்ட வைக்க கூடாது. ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம வந்து மாத்தி மாத்தி வைக்கணும். அப்பதான் வந்து அடுத்த விட்னஸ்க்கு நான் 1ஆம் நம்பர் ஆளதான் சூஸ் பண்ண, நீனும் சூஸ் பண்ணு அப்படின்னு விட்னஸ் சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக அக்யூஸ்ட நம்ம மாத்தி மாத்தி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டையும் ஒரு கைட்லைனா கொடுத்திருக்காங்க. அடுத்த கைட்லைன் செக்யூரிட்டி அண்ட் பிரைவசி ஃபார் வியூ அட் பரேட். ஸோ அந்த பாதுகாப்பும் அங்க சரியா இருக்கணும். அடுத்து பிரைவசி, அதாவது அந்த தனிப்பட்ட நபர் மட்டும் அங்க போய் பாக்குற அளவுக்கு வசதிகளும் ஏற்படுத்தி தரணும். அடுத்து எக்ஸ்க்ளூட் எவ்ரி ஒன், இம்பார்ட்டன்ட்லி போலீஸ். ஸோ போலீஸ் இந்த இடத்துல இருக்கவே கூடாது, வேற யாரும் அந்த இடத்துல இல்லாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்து சேஞ்ச் பொசிஷன் ஆஃப் சஸ்பெக்ட்ஸ் பிஃபோர் அரைவல் ஆஃப் ஈச் விட்னஸ். நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சிட்ட விஷயம் தான். ஸோ சஸ்பெக்ட ஒரே இடத்துல வைக்க கூடாது, மாத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. Change if any suspect scare, mole, pierced nose, pierced ears, blind eye, split lip or any other distinct marks affect paste, papers, all அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட அடையாளம் இருக்கு, ஒரு மச்சம் இருக்கு, இல்லைன்னா ஒரு தழும்பு இருக்கு, இல்லைன்னா மூக்கு குத்திருப்பாங்க, காது குத்திருப்பாங்க, இல்ல கண்ணு தெரியாத ஆளா இருப்பாங்க, இல்ல வந்து பிதுங்கின உதடோட இருப்பாங்க, இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க அப்படின்னும் போது அந்த விஷயங்கள் எல்லாம் ஒண்ணு கவர் பண்ணிடணும், இல்ல அதே மாதிரி இருக்கக்கூடிய நபர்களை வந்து சூஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் இடத்துல ஸ்கார் இருக்குன்னா அதே மாதிரி ஸ்காரை நம்ம மத்தவங்க கிட்ட கண்டுபிடிக்க முடியாது, இல்ல அதே மாதிரியான ஸ்காரை வந்து இன்னொருத்தவங்களுக்கு ஏற்படுத்த முடியாது இல்லையா? அதனால அந்த ஸ்கார் இருக்கிற இடத்துல அந்த சஸ்பெக்டுக்கும் அடுத்து மீதி இருக்கக்கூடிய பர்சன்ஸ்க்கும் வந்து நம்ம போடணும். அதுதான் வந்து பேஸ்ட் பேப்பர்னு சொல்றாங்க. நம்ம ஆல்ரெடி பேப்பர் மேக்கப் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். சோ அந்த கான்செப்ட் தான் இங்கேயும் சொல்றாங்க. அடுத்து பியர்ட் ஆர் கிளீன் ஷேவ்டு. சோ இப்போ ஒருத்தவங்க வந்து தாடி வச்சிருப்பானா அதே மாதிரி தாடி வச்சிருக்கவங்கள நம்ம வந்து சூஸ் பண்ணணும். கிளீன் ஷேவ்டா இருக்கிறவங்க அப்படின்னு அந்த அங்க அடையாளங்கள்ல சொல்லியிருந்தாங்கன்னா கிளீன் ஷேவ்டா இருக்கிற பர்சன்ஸ் தான் நம்ம சூஸ் பண்ணணும். இதுதான் வந்து நீங்க சொல்லக்கூடிய கைட்லைன்ஸ். சோ ஒவ்வொரு அக்யூஸ்டுக்கும் தனித்தனி பரேடு வைக்கணும். எல்லா அக்யூஸ்டும் ஒரே இடத்துல நிக்க வச்சு, இப்ப 4 அக்யூஸ்ட் இருக்காங்க, 4 அக்யூஸ்டும் ஒன்னா நிக்க வச்சு இந்த 4ல யாருன்னு சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடாது. ஒவ்வொரு அக்யூஸ்டுக்கும் தனியா வந்து பரேட் கண்டக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அது வந்து பிரைவசியா நடக்கணும், மக்கள் பப்ளிக் வியூல இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அடுத்து செலக்ட் ஹிஸ் பொசிஷன் அக்யூஸ்ட் அப்ஜெக்ஷன். சோ அவர் வந்து எந்த இடத்துல அவர் நிக்கணும்னு அவரே தேர்ந்தெடுத்துக்கலாம். அது இங்கதான் நீங்க நிக்கணும்னு அவரை கம்பல் பண்ண முடியாது. அப்படி அவர் இந்த இடத்துல நிக்க முடியாது அப்படின்னு அப்ஜெக்ஷன்ஸ் ஏதாவது தெரிவிச்சாருன்னா அதையுமே நீங்க வந்து நோட் பண்ணிக்கணும் ஒரு மேஜிஸ்ட்ரேட்டா இருக்கும்போது. அடுத்து எத்தனை
சஸ்பெக்ட் இல்லாம எத்தனை பேர் வந்து அந்த இடத்துல கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கறத நோட் பண்ணணும். அந்த டீடைல்ஸையும் நம்ம வந்து விளக்கமா சொல்லணும். அடுத்து ஜெயில் அத்தாரிட்டி வந்து அந்த இடத்துல இருக்கவே கூடாது. அந்த டெஸ்ட் ஐடென்டிபிகேஷன் பரேட் கண்டக்ட் ஆகுற வரைக்குமே, கம்ப்ளீட் ஆகுற வரைக்குமே அவங்களுக்கு எந்த விதமான தொடர்புமே இந்த இடத்துல இருக்கக்கூடாது. அடுத்து சேஞ்ச் பிஃபோர் அரைவல் ஆஃப் விட்னஸோ, ஒரு விட்னஸ் வர்றதுக்கு முன்னாடி அங்க சேஞ்சும் பண்ணணும், பொசிஷன்ஸை சேஞ்ச் பண்ணணும். விட்னஸையும் இன்னொரு விட்னஸையுமே நம்ம பார்க்க விடக்கூடாது. ஏன்னா இவங்க வந்து அந்த விட்னஸ்க்கு ஏதாவது ஒரு ஐடென்டிபிகேஷன் மார்க்கை வந்து அவங்களுடைய சைகையினால கூட இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். அதனால ஒரு விட்னஸையும் இன்னொரு விட்னஸையும் செகுலேட் பண்ணி வைக்கணும், தனிச்சையா வைக்கணும். அடுத்து வந்து நபரை வந்து டெபியூட் பண்ணிருப்பாங்க, அதாவது இந்த விட்னஸ் எல்லாம் ஒருத்தவங்களா கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து அங்க உள்ள நடக்கக்கூடிய அந்த பரேட் ஐடென்டிபிகேஷன் பரேடா பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டெஃபினட் இன்ஃபர்மேஷன், மேஜிஸ்ட்ரேட் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடைபெற்றது அப்படின்னு டீட்டெயிலா அவங்களுடைய ஐடென்டிபிகேஷன் பரேட் கண்டக்ட் பண்றாங்களே அந்த ரிப்போர்ட்ல எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து அக்யூஸ் ஏதாவது ஐடென்டிபிகேஷன் பரேடுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அதை வந்து ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஐடென்டிபிகேஷன் சமயத்துல என்னென்ன மாதிரியான சூழ்நிலைகள் நடந்துச்சு அப்படிங்கறதையும் அவங்க ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து என்ன மாதிரியான டிஃபெக்ட் அந்த ஐடென்டிஃபிகேஷனுக்கு வந்து அந்த பர்சனுக்கு இருக்கு, அந்த சஸ்பெக்ட் ஒரு அக்யூஸ்டுக்கு இருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். அது எல்லாருக்கும் பின்பற்றப்பட்டுச்சா அப்படிங்கறதையும் அவங்க வந்து ரிப்போர்ட்ல கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மேஜிஸ்ட்ரேட் ஒரு விட்னஸா கோர்ட்ல கூப்பிடப்படுறாங்க அப்படின்னும் போது அவங்க கொடுத்த அந்த ரெக்கார்டிங்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரிப்போர்ட்டை வச்சுதான் அவங்க ரிலே பண்ணி ஒரு ஆன்சர் பண்ணணுமே தவிர அவங்க மைண்ட்ல அன்னைக்கு இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க மைண்ட்ல இருக்கக்கூடியதை அவங்க சொல்லக்கூடாது. இட் ஷுட் பி இன் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு டெஸ்ட் ஐடென்டிபிகேஷன் பரேட்ல என்னென்ன விஷயங்களை செய்யலாம், என்னென்ன விஷயங்களை செய்யக்கூடாது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், ஒரு டெஸ்ட் ஐடென்டிபிகேஷன் பரேடை நான் கண்டக்ட் பண்ண போறேன் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா அந்த நேரத்துல அது ஒரு காரணமா சொல்லி பெயில வந்து கொடுக்காம ரிஜெக்ட் பண்ணலாம். ஏன்னா உடனடியா அரெஸ்ட் பண்ணதும் டெஸ்ட் ஐடென்டிபிகேஷன் பரேட் அப்படிங்கறத பண்ணணும், அதுல டிலே பண்ணக்கூடாது அப்படிங்கிற பர்பஸ்க்காக. ரெண்டாவது விஷயம், ஒரு போலீஸ் வந்து இதுக்கான ஸ்டெப்ஸ் எதுவுமே வந்து மேற்கொள்ளலாமே தவிர அவங்களால டைரக்டா அந்த டெஸ்ட் ஐடென்டிபிகேஷன் பரேடை கண்டக்ட் பண்ண முடியாது. மேஜிஸ்ட்ரேட் மட்டும்தான் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்த விஷயம், இதை வந்து செக்ஷன் 164 சிஆர்பிசி பிஃபோர் இன்வெஸ்டிகேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாமான்னா அந்த இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து கோர்ட்டுக்கும் அந்த ஐடென்டிஃபையர் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. டெஸ்ட் ஐடென்டிபிகேஷன் பரேட் பொறுத்த வரைக்கும் நம்ம பர்சனுக்கும் பண்ணலாம், ப்ராப்பர்ட்டிக்கும் பண்ணலாம்னு தெரிஞ்சுட்டோம். அப்ப வந்து பர்சனுக்கு பண்றது வேற மாதிரியான ஐடென்டிபிகேஷனா இருக்கும், ப்ராப்பர்ட்டிக்கு பண்றது வேற மாதிரியான ஐடென்டிபிகேஷனா இருக்கும். வேற என்னென்ன விஷயங்கள்லாம் டெஸ்ட் ஐடென்டிபிகேஷன் பரேட் கண்டக்ட் பண்ணும்போது பண்ணக்கூடாது அப்படின்னா, அதை டிலே பண்ணக்கூடாது, அரெஸ்ட் பண்ண உடனே பண்ணணும். ஏன்னா அதனுடைய உண்மைத்தன்மை வந்து தொலைஞ்சு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து டெஸ்ட் ஐடென்டிபிகேஷன் போலீஸ் பண்ணக்கூடாது, செக்ஷன் 162 சிஆர்பிசி படி அதுக்கு எகெயின்ஸ்டா இருக்கு. அடுத்து பிரைவேட் பர்சன் வந்து டிப் கண்டக்ட் பண்ணலாமானா கண்டக்ட் பண்ண கூடாதுன்னு எங்கேயுமே சொல்லப்படல, ஆனா அவங்க கண்டக்ட் பண்றது அட்வைசபிள் கிடையாது. அடுத்து போட்டோகிராஃப்ஸை வந்து வெளியிட்டு இருக்க கூடாது, முக்கியமா நியூஸ் பேப்பர் இது போன்ற பப்ளிக் மீடியால அந்த பர்சனுடைய அக்யூஸ்டோடைய போட்டோவை வந்து வெளியிட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. போலீஸோடைய பிரசன்ஸ் கட்டாயமே இருக்கவே கூடாது. ரிலவென்ட் ப்ரொவிஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா, நம்ம ரிலவென்ட் ப்ரொவிஷன்ஸை கனெக்ட் பண்ணி தான் ஜட்மெண்ட்லயும் எழுத போறோம், லா பேப்பர் 1லயும் எழுத போறோம், அண்ட் நம்ம இன்டர்வியூலயும் நம்மளுக்கு வந்து ரிலவென்ட் ப்ரொவிஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸும் இருக்கும். ஸோ அதனால ரிலவென்ட் ப்ரொவிஷன்ஸ் எப்பயுமே நீங்க ஒரு செக்ஷன் படிக்கிறீங்கன்னா படிச்சுதான் ஆகணும். அப்பதான் ஒரு இன்டர் கனெக்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாதான் நீங்க நல்ல ஸ்கோர் வந்து மெயின்ஸ்க்கும் இன்டர்வியூலயும் எடுக்க முடியும். பிலிம்ஸ்ல கூட அது ஓரியன்டான கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகேங்களா? சரி, இப்ப செக்ஷன் 54A ஆஃப் சிஆர்பிசி தான் எப்படி ஒரு ஐடென்டிபிகேஷன் பரேட் கண்டக்ட் பண்ணப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து செக்ஷன் 22 ஆஃப் தடா ஆக்ட். ஓகேங்களா? அந்த தடா ஆக்ட்ல ஐடென்டிபிகேஷன் பை போட்டோகிராஃப்டும் வருது. செக்ஷன் 5 ஆஃப் ஐடென்டிபிகேஷன் ஆஃப் பிரிசனர்ஸ் ஆக்ட் 1920யும் இந்த ஐடென்டிபிகேஷன் பத்தி தான் பேசுது. அண்ட் power of magistrate to order a person to be measured or photographed, இந்த கான்செப்டும் அதுலதான் சொல்லியிருப்பாங்க.
ஓகேங்களா? சோ ஒரு மேஜிஸ்ட்ரேட்டை வந்து ஆர்டர் போடலாம். என்னன்னு சொல்லி ஒரு பர்சனை வந்து எந்த அளவுக்கு இருக்காங்க அப்படின்னு அவங்களுடைய பிசிக்கல் மெஷர்மெண்ட்டும், அடுத்து அந்த பர்சன் யார் அப்படிங்கறத போட்டோகிராஃப் பண்றதுக்கும் ஒரு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அதிகாரம் இருக்கு. இப்படி ஒரு ஆர்டர் போடுறதுக்கு. அடுத்து செக்ஷன் 6 வந்து ரெசிஸ்டன்ட் டு மெஷர்மெண்ட்ஸ். சோ அந்த மெஷர்மெண்ட்ஸ்லயே சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கறத செக்ஷன் 6 ஆஃப் ஐடென்டிபிகேஷன் ஆஃப் பிரிசனர்ஸ் ஆக்ட் 1920ல சொல்லியிருக்காங்க. அடுத்து செக்ஷன் 186 ஆஃப் ஐபிசியும் அப்ஸ்ட்ரக்டிங் பப்ளிக் சர்வெண்ட் இன் டிஸ்சார்ஜ் ஆஃப் பப்ளிக் ஃபங்க்ஷன்ஸ். சோ இதுல வந்து பப்ளிக் சர்வெண்ட் வந்து ஒரு ஒர்க்க செய்ய போறாங்க, அவங்கள வந்து தடுக்கிறாங்க அப்படின்னும் போது அந்த பர்சனை ஐடென்டிஃபை பண்றதுக்கு போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணலாம் இல்லையா? சோ அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்கப்படும் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் டு 3 months ஆர் 500 rupees ஆர் போத். அதே போல இது பேசக்கூடிய ஒரு ஆர்டிகலும் இருக்கு இன் கான்ஸ்டிடியூஷன், அதாவது 20 ரூல் 3. சோ சப் ஆர்டிகல் 3. ஓகேங்களா? 20 சப் ஆர்டிகல் 3 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா செல்ஃப் இன்கிரிமினேஷன் பத்தி சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு எதிரான சாட்சியமா மாறுறது வந்து மாற சொல்லி நம்ம வந்து கட்டாயப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ இது வந்து அக்யூஸ்ட் ஆர் அரெஸ்டட் பர்சன்ஸ்க்கான ரைட்ல வரும். சோ இதையே இங்க தெரிஞ்சுக்கிறோம்னா ஐடென்டிபிகேஷன் பரேடு பொறுத்த வரைக்கும் அக்யூஸ்டோட அப்ஜெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதையுமே நம்ம வந்து நோட் பண்ணணும் ஒரு மேஜிஸ்ட்ரேட்டா அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா? அதுதான் இங்க. ஓகேங்களா? அடுத்து ஆர்டர் 600 ஆஃப் தமிழ்நாடு போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸும் வந்து இத பத்தி பேசுது. ஐடென்டிபிகேஷன் பரேட்ல ஒரு போலீஸ் என்னென்ன மாதிரியான ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும் அண்ட் அவங்க அந்த ஸ்பாட்ல இருக்கக்கூடாது அப்படின்னு டீட்டெயிலா அங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 20 சப் ஆர்டிகல் 3 நிமோ டெனோர் செப்சம் அக்யூசர் அப்படிங்கிற இந்த லாட்டின் மேக்ஸிம் எதை பத்தி பேசுதுன்னா நோ மேன் கேன் பி அக்யூஸ்ட் அகெயின்ஸ்ட் ஹிம்செல்ஃப். அவங்களுக்கு எதிரான சாட்சியமா இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன மேக்ஸிம் தான் இது. இதை நோட் பண்ணிக்கோங்க. டீப்ஷன் விசஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் AIR 1961 SC 1527. ஸோ இந்த கேஸ் லால என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு ஃபேக்ட் இருக்கு, அந்த ஃபேக்ட் வந்து ஒரு பர்டிகுலர் பர்சனோட ஐடென்டிட்டியை வந்து வெளிப்படுத்துது. அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து ரெக்கார்ட் பண்றாங்க செக்ஷன் 164 CRPC படி ஒரு மேஜிஸ்ட்ரேட். சோ அந்த ஃபேக்டை ரெக்கார்ட் பண்ணி இந்த ஃபேக்டை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு ஒரு மேஜிஸ்ட்ரேட் டிசைட் பண்றாங்க அப்படின்னும் போது அதை நம்ம ரெலவெண்டா கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஜெனரல் எலக்ட்ரிக் கம்பெனி விசஸ் கார்பரேஷன் ஆஃப் கல்கட்டா AIR 1959 கல்கட்டா 413. சோ இதுல வந்து மார்க்கெட் வேல்யூ ஆஃப் த ப்ராப்பர்ட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி பக்கத்துல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி நெய்பர்ஹுட் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன ரேட் போகுது அப்படிங்கறத வச்சு அந்த ப்ராப்பர்ட்டியோடைய ரேட்டை வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். சோ இது வந்து ஒன் வே ஆஃப் ஐடென்டிபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஐடென்டிபிகேஷன் எதுக்காக தேவைப்படுது, அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க நம்ம சில கேஸ் லாஸ் பார்ப்போம். ராஜ் கிஷோர் விசஸ் ஸ்டேட் AIR 1971 SC 1058. சோ இதுல வந்து சப்போர்ட்டிவ் எவிடன்ஸா தான் இந்த ஐடென்டிபிகேஷனை எடுக்க முடியுமே தவிர இது கொராபரேட்டிவ் எவிடன்ஸா கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து சத்யநாராயண் விசஸ் ஸ்டேட் AIR 1953 அலகாபாத் 385 அப்படிங்கிற இந்த கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் அத்தாரிட்டி ஒரு கோர்ட்டோட ட்ரையலுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த விட்னஸ்க்கு முன்னாடியே வந்து இந்த அக்யூஸ்ட் தெரியாது அப்படின்னு ஒரு இது இருந்தாதான் ஐடென்டிபிகேஷன் பரேட் அப்படின்றத ரெஃபர் பண்ணுவாரு. அப்படி ஒரு ஐடென்டிபிகேஷன் பரேட வந்து கண்டக்ட் பண்ணாலும் ஒரு கோர்ட் என்ன பண்ணும்னா அவங்க அந்த அக்யூஸ்ட் அஃபண்டரா இருக்கக்கூடும் கோர்ட் சாட்டிஸ்ஃபை ஆனாதான் அவங்க ஜட்மெண்ட் வழங்குவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பெஸ்ட் ஐடென்டிபிகேஷன் பரேட் எங்கெங்கெல்லாம் தேவை எங்கெங்கெல்லாம் தேவையில்லை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுல தேவையில்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கேஸ்லாம் கிஷோர் பிரபாகர் ஸ்வாந்த் விசஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா 1992 to SEC 45. சோ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் கையும் களவுமா ஒரு அக்யூஸ்ட் வந்து பிடிக்கிறாங்க, ஒரு கிரைம் சீன்லயே அந்த அக்யூஸ்ட பிடிக்கிறாங்க அப்படின்னும் போது இந்த இடத்துல டெஸ்ட் ஐடென்டிபிகேஷன் பரேடே தேவை கிடையாது. ஏன்னா அந்த ஸ்பாட்லயே போலீஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணி பிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னும் போது. அடுத்து
டெஸ்ட் ஐடென்டிபிகேஷன் பரேட் எந்த மாதிரியான வழக்குகள்ல தேவை அப்படின்னா கோபால் விசஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி 2002 வால்யூம் 9 SEC 744, மகாபீர் விசஸ் ஸ்டேட் ஆஃப் டெல்லி AIR 2008 SEC 2343. So eyewitness not given any indication of the identity of the assailant or accused person not previously known to the witness. So இப்ப வந்து எனக்கு முன்னாடி அந்த பர்சன் யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா இப்படிப்பட்ட உருவத்துல அவர் இருந்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு சாட்சியம் அளிக்கக்கூடிய பர்சன் சொன்னாங்கன்னா அந்த இடத்துல அக்யூஸ்டு பர்சனை அந்த ஐடென்டிபிகேஷன் வச்சு போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்க. சோ இந்த சமயங்கள்ல அந்த பர்சனை தான் இவங்க கரெக்டா அரெஸ்ட் பண்ணிருக்காங்களா இல்ல அந்த பர்சன் தான் அந்த அக்யூஸ்டு பர்சன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த டெஸ்ட் ஐடென்டிபிகேஷன் பரேட் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணப்படுது. இது வந்து கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ்லயும் சொல்லியிருப்பாங்க as per ரூல் 9. ஓகேங்களா? செக்ஷன் 8 ஆஃப் BSA, செக்ஷன் 10 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். இது வந்து திங்ஸ் said or done by a conspirator in reference to common design. So கான்ஸ்பிரேட்டர் அப்படின்னும் போது அவங்க ஒரு குற்றமுறு சதியை தீட்டுறவங்களை தான் நம்ம கான்ஸ்பிரேட்டர்னு சொல்லுவோம். அவங்க செய்யக்கூடிய செயல் இல்ல சொன்ன விஷயங்கள் இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக இருக்கு அப்படின்னா அதையுமே வந்து நீங்க தொடர்புடைய பொருண்மையா எடுத்துக்கலாம். பொதுவான நோக்கம் மற்றும் திட்டம் இருக்கு அப்படின்னா அந்த திட்டத்துக்கான வேர்டிங்ஸோ இல்ல அதை செஞ்ச விதங்களோ இது எல்லாத்தையுமே நீங்க தொடர்புடைய பொருண்மையா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஃபர்ஸ்ட் வந்து ரீசனபிள் கிரவுண்ட் இருக்கணும். என்ன ரீசனபிள் கிரவுண்ட் இருக்கணும்னா 2 இல்ல அதுக்கு மேற்பட்ட பர்சன் வந்து ஒன்று கூடி இது மாதிரியான விஷயங்களை வந்து எப்படி செய்யறது அப்படின்னு ஒரு சதித்திட்டம் தீட்டி அதை பத்தின பேச்சு வழியாவோ இல்ல எழுத்துப்பூர்வமாவோ இல்ல அந்த செயல்கள்ல ஏதாவது ஒரு ஸ்டெப்பை வந்து எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னாலோ அது வந்து ஒரு நபர் முதல்ல ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னா அந்த பர்சன் அடுத்து வரக்கூடிய எல்லா பர்சன்ஸ்க்குமே வந்து ஒரு காமன் இன்டென்ஷன் இருந்ததை நிரூபிக்கிற வகையிலையும் அடுத்து அவங்களுக்குள்ளார ஒரு கான்ஸ்பிரசி இருக்கு, சதித்திட்டம் ஆல்ரெடி இதுக்காக தீட்டி இருக்கிறாங்க அப்படிங்கிற எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் கான்ஸ்பிரசியும் ப்ரூவ் பண்ணுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு கேஸ் லாஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு இன்னும் விளக்கமா புரியும். ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் விசஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு AIR 2005 SC 716. ஒரு சதித்திட்டம் தீட்டக்கூடிய நபர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து நீதிமன்றத்தினால இவங்க சதி திட்டம் தீட்டியதற்கு வாய்ப்பு இருக்கு, இதுல முகாந்திரம் இருக்கு, இது ஒரு முகாந்திர சாட்சியமா எடுத்துக்கலாம் அப்படின்னு நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டாங்கன்னா அப்ப அதுல வந்து கான்ஸ்பிரசி இருந்ததாதான் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஜித் ராய் விசஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் AIR 1968 SC 953. சோ ஒரு ஆக்ட் அண்ட் அஃபிடவிட் ஒரு செயலோ இல்ல அதனுடைய வாக்கு மூலமோ ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். அது இப்போ ஒரு கான்ஸ்பிரேட்டர் அதாவது ஒரு சதி திட்டம் தீட்டக்கூடிய நபர் அவர் கூட இருக்கக்கூடிய மற்ற சதி திட்டம் தீட்டக்கூடிய நபரையும் அது கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது எதுக்காக இந்த ப்ரொவிஷனை வந்து இன்க்ளூட் பண்ணிருப்பாங்க அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணதான் இந்த கேஸே. ஏன் அப்படின்னா ஒரு கிரைம் ஒரு குற்றம் நடைபெறுது அப்படின்னா அதுல கண்டிப்பா முன்னாடி ஒரு சதித்திட்டம் தீட்டி தான் இந்த குற்றம் செஞ்சிருப்பாங்க அப்படின்னு தெளிவாவே தெரியுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த செயல்னாலயோ இல்ல அதுல கொடுக்கக்கூடிய வாக்குமூலியமோ ஒரு நபர் வாக்குமூலம் கொடுத்தாருன்னா ஓகேவா, அந்த கோ கான்ஸ்பிரேட்டர் வந்து நாங்க எல்லாரும் சேர்ந்துதான் சதித்திட்டம் தீட்டி இந்த செயலை செஞ்சோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாம்பு பிளாஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாம்பு பிளாஸ்ட் பண்றதுக்கு நாங்க எல்லாருமே சேர்ந்துதான் இந்த சதித்திட்டம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு கோ கான்ஸ்பிரேட்டர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாருன்னா அவருடைய செயல் அவருடைய வாக்கு மூலம் மற்றைய கோ கான்ஸ்பிரேட்டரையும் கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ சதி திட்டத்துல கூட்டாளிகள் இருப்பாங்களா, அந்த கூட்டாளிகள் எல்லாரையுமே வந்து கட்டுப்படுத்த போகுது. அடுத்து கேஹர் சிங் விசஸ் ஸ்டேட் AIR 1988 SC 1883. சோ இது வந்து இந்திரா காந்தி அசாசினேஷன் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு அக்யூஸ் இருக்காரு இல்லையா, சோ அவர் என்னன்னா குற்றவாளி இருப்பாங்களா அவங்களோட பேசிட்டு இருக்காங்க. இந்த அக்யூஸ்ட் அஃபண்டரோட பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன பேசுனீங்க, அவங்களோட ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தீங்க, என்ன பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்கும் போது அதுக்கு அவர் வாயே திறக்காம சைலண்டா இருந்தாரு. இது இல்லீகல் ஒமிஷனா கன்சிடர் பண்ணிட்டு இத வந்து பிரைமா ஃபேசி எவிடன்ஸா இத ப்ரூவ் ஆயிடுச்சு,
அவர் அஃபண்டர்ட்ட பேசினாரு, என்ன பேசுனீங்கன்னு கேட்டா சாதாரணமா பேசினா சொல்ல வேண்டியது தானே. அதை சொல்லல, அவர் சைலண்டா இருந்தாரு அப்படின்னும் போது இவரும் ஒன் ஆஃப் த கான்ஸ்பிரேட்டரா தான் எடுத்துக்கொள்ளப்படும். இதுதான் வந்து பிரமா பேசியாவே ப்ரூவ் ஆயிடுச்சு. அவர் சைலண்டா இருந்தது இல்லீகல் ஒமிஷன் அப்படின்னு சொல்லி இந்த வழக்குல வந்து தீர்ப்பு பண்ணியிருப்பாங்க. இது வந்து செக்ஷன் 120 கிரிமினல் கான்ஸ்பிரசி ப்ரூவ் ஆயிருக்கும். ஸோ அந்த எவிடன்ஸை வந்து இன்னொரு ஒரு எவிடன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். கேன் யூஸ் எவிடன்ஸ் அகேன்ஸ்ட் அனதர். ஓகேவா? ஸோ இது கிரிமினல் கான்ஸ்பிரசி அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. செக்ஷனுக்கான இல்லஸ்ட்ரேஷன். ஸோ இல்லஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் ஜாயிண்ட் கான்ஸ்பிரசி வேஜ் வார். ஸோ ஒரு ஸ்டேட்டுக்கு எகெயின்ஸ்டா கூட்டு சதி பண்றாங்க, இந்த மாதிரி ஒரு வாரை வந்து கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து ரீசனபிள் கிரவுண்ட். ஃபேக்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பி அப்படிங்கிறவரு அதுக்காக ஆர்ம்ஸை வந்து வாங்கிட்டு வர்றாரு. அண்ட் சி வந்து அதுக்காக பணத்தை வந்து கல்கட்டால இருந்து கலெக்ட் பண்றாரு. அண்ட் டின்றவர் என்ன பண்றாருன்னா எல்லாரையும் வந்து மும்பைக்கு வந்து ஜாயின் பண்ண சொல்றாரு. அண்ட் இ வந்து என்ன சொல்றாருன்னா இத பத்தின விஷயங்களை வந்து எழுத்துப்பூர்வமா எழுதி அத வந்து சொல்றாரு ஆக்ரால. அண்ட் எஃப் வந்து என்ன பண்றாருன்னா இத வந்து டெல்லியில இருந்து ஜிக்கு வந்து டிரான்ஸ்மிட் பண்றாரு, இந்த விஷயத்த தெரிவிக்கிறாரு. ஜி வந்து என்ன பண்றாருன்னா சி கிட்ட வந்து சொல்றாரு. ஓகேவா? சோ சி கிட்ட வந்து சொல்றாரு. சோ இந்த கண்டென்ட் எல்லாமே அந்த லெட்டர்ல ஹெச் என்ன பண்றாருன்னா இது எல்லாத்தையுமே ஒரு லெட்டர்ல எழுதி கான்ஸ்பிரசிக்கு உதவியா இருக்கிறாரு. சோ இப்ப இது வந்து ரிலவெண்டா அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருமே ரிலவெண்ட் தான். சோ இப்போ ஒரு கான்ஸ்பிரேட்டரை வச்சு நம்ம சொல்லிட்டோம்னா ஒரு கான்ஸ்பிரேட்டர் செஞ்சு தவிர எல்லாருக்குமே வந்து பொருந்தக்கூடிய ஒன்றாதான் அமையும். ஓகேங்களா? அடுத்து ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பாக்குறாங்கன்னா இங்க எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் கான்ஸ்பிரசி இருக்கு. செகண்ட் விஷயம் as complicity in it. சோ அவங்க வந்து இந்த வேலையை நீதான் செய்யணும்னு சொல்லி அவங்களுக்குள்ளார ஒரு பிரிதல்கள் இருக்கு. ஆல்தோ அவங்க யாருன்னு அவங்களுக்கு தெரியலனாலும் கூட. ஓகேவா? அடுத்து அவங்க வந்து இத ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு யாருன்னே தெரியாது. ஆனா ஒன்ஸ் ஜாயின் பண்ணிட்ட பிறகுதான் இவங்க யாருன்னு தெரிஞ்சது அப்படின்னாலும் இல்ல இதுல இருந்து அவங்க வந்து ஜாயின் பண்ணிட்டு விலகிட்டாங்க, இப்ப அவங்க ஸ்டேஞ்சரா தான் இருக்கிறாங்க அப்படின்னாலும் கூட அவரும் ஒன் ஆஃப் த கான்ஸ்பிரேட்டரா தான் இதுல இன்க்ளூட் ஆகுவாரு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ இப்ப நம்ம இதை புரிஞ்சுக்கணும்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வேலையை செய்யறாங்க. அந்த கான்ஸ்பிரசில உள்ள எல்லா சதி திட்டங்களையும் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வேலையா செஞ்சு அந்த செயலுக்காக முழு ஈடுபாடோட இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து கான்ஸ்பிரசி இருக்குது அப்படின்றது தெரியுது. அடுத்து அவங்க வந்து ஒருவேளை அவங்க ஸ்டேஞ்சரா இருந்தாலும் இந்த மெம்பர்ஸோட ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி இந்த விஷயம் நடைபெற்றிருந்தாலும் சரி, இல்ல அவங்க இதை ஜாயின் பண்ணிட்டு நீக்கின பிறகு அவங்க அதுல இருந்து விலகிட்ட பிறகு இந்த விஷயம் நடைபெற்றிருந்தாலும் சரி, அவங்க ஒன் ஆஃப் த கான்ஸ்பிரசியா தான் கன்சிடர் பண்ணப்படுவாங்க. ஓகேவா? சோ பிஃபோர் ஜாயின்ட் ஆர் ஆஃப்டர் ஹி லெஃப்ட் இட் they will be considered as a co-conspirator and hence punishable under this section or hence relevant as per this section. State of Gujarat versus Ahmed Atik AIR 1998 SC 1986 அப்படிங்கிற இந்த ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா a post arrested statement made to a police officer whether it is a confusion or otherwise touching his involvement in the conspiracy would not fall within the ambit of section 10 of Indian Evidence Act. So ஒரு போலீஸ் கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு, அது கன்ஃபெஷனா இருக்கலாம் இல்ல வேற ஏதாவது கூட இருக்கலாம். ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள்ல நாங்க கூட்டு சதி செஞ்சோம்னு அவர் சொன்னார்னாலும் கூட அது இந்த செக்ஷன் 10 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் கீழே வராது. ஏன்னா போலீஸ் கிட்ட சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயமும் என்னது எவிடன்ஸா எடுத்துக்க மாட்டாங்க. சோ அந்த கான்செப்ட் இங்க அப்ளை பண்ணி அவர் சொன்ன கன்ஃபெஷனோ இல்ல வேற ஏதாவது மூலியமா அவர்கிட்ட இருந்து அவர் வாயாலே வரப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து செக்ஷன் 10க்கு கீழே ரிலவெண்டா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. செக்ஷன் 10 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் செக்ஷன் 8 ஆஃப் பாரதிய சிக்ஷா அதிநியம். சிவநாராயண் லட்சுமி நாராயண் ஜோஷி விசஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா AIR 1980 SC 439. ஸோ இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும்
இந்த செக்ஷன் 10 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், செக்ஷன் 8 ஆஃப் பாரதி சாட்சியம் அதிநியம் இருக்குல்ல, சோ அதுல இருக்கக்கூடிய பிரின்சிபல் படி ஒரு இல்லீகல் ஆக்ட செய்யறதுக்கான கான்ஸ்பிரசி அவங்களுக்குள்ளார இருக்கு அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டோம்னா ஒருத்தவங்களுடைய ஆக்ட் எல்லாரையுமே கட்டுப்படுத்தும். இப்போ ஒருத்தவன் தான் அடிச்சான், மத்தவன் எல்லாம் அவன் கூட நின்னான், அவனுடைய சதித்திட்டத்துக்கு ஹெல்ப் தான் பண்ணான் அப்படின்னாலும் கூட அவனும் இந்த செஞ்சது மாதிரிதான் கன்சிடர் பண்ணி அவனை நம்ம அரெஸ்ட் பண்ணணும். ஓகே, அந்த ஆக்டிவிட்டிக்குல அவனும் இன்வால்வ்டு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கேஸ் லால சொல்லியிருப்பாங்க. ரங்கராஜலு AIR 1918 மெட்ராஸ் 368. சோ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சீக்ரெட் கோட் அவங்களுக்குள்ளார இருக்கு அப்படின்னும் போது அந்த சீக்ரெட் கோட கண்டுபிடிக்கிறாங்க, அது இந்த கான்ஸ்பிரசிக்கு ஒரு ஹெல்ப்பா இருக்கு அப்படின்னா அதையுமே வச்சு நம்ம என்ன முடிவுக்கு வரலாம், என்ன இன்ஃபரன்ஸ்க்கு வரலாம், என்ன ரிசல்ட்டுக்கு வரலாம் அப்படின்னா அவங்களுக்குள்ளார கான்ஸ்பிரசி இருந்திருக்கு அப்படின்னுதான். விஷன் தாஸ் லக்ஷ்மண் தாஸ் விசஸ் எம்பரர் AIR 1944. சோ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நபர் சொல்லக்கூடியதோ இல்ல எழுதக்கூடியதோ இல்ல செய்யக்கூடியதோ ஒரு கான்ஸ்பிரேட்டர் அப்ரூவர் ஆயிட்டாருன்னா அது மற்றவங்களையும் கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? சோ ஒரு கான்ஸ்பிரேட்டர் அப்ரூவர் ஆயிட்டாருன்னா அந்த அப்ரூவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் அதை வச்சு இவர் தான் கோ கான்ஸ்பிரேட்டரா ஆக்ட் பண்ணிருக்காருன்னு சொல்லி அவங்களையும் நம்ம கொண்டு வரலாம். 7 and 8 இதோட முடியுது. சோ இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல போடலாம். சோ இதுல வேற ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல போடலாம். இது தவிர்த்து வேற என்ன ஆக்ட் நீங்க எதிர்பார்க்கறீங்க அப்படிங்கறதையும் நம்ம கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கொடுக்கலாம். சோ இந்த ப்ரொவிஷன் 10 வரைக்கும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறேன். சோ அது என்ன மோட்ல பண்ணலாம், இல்ல என்ன மாதிரியான விதங்கள்ல அந்த டெஸ்ட் கண்டக்ட் பண்ணலாம் அப்படிங்கறத கூட நீங்க உங்க கருத்துக்களா கமெண்ட் செக்ஷன்ல போடலாம். நன்றி, வணக்கம்.